Hello friends, welcome to Literature Complex. இன்னைக்கு வீடியோவில் Sir Philip Sidney's contribution to English literary criticism என்ன அப்படிங்கிறத அவருடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கான த டிஃபென்ஸ் ஆஃப் poetry ஆர் அப்பாலஜி ஃபார் poetry மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் அதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா அந்த சேனலுக்கு ஒரு லைக்கும் வந்துட்டு கொடுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் Sir Philip Sidney's contribution to English literary criticism என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி Sir Philip Sidney யார் அப்படின்ட்டு பார்க்கலாம். இவர் வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் போய்ட், கோர்ட்டியர், சோல்ஜர் அண்ட் கிரிட்டிக். இவரோட பீரியட் பாருங்கள் 1554 to 1586. தட் மீன்ஸ் ஹீ இஸ் பிலாங் டு எலிசபெத்தன் பீரியட் அண்ட் ஹீ இஸ் ரிமெம்பர்ட் அஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமினன்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் எலிசபெத்தன் ஏஜ். அண்ட் இவர் எழுதியிருக்க இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் என்னலான அஸ்டோஃபல் அண்ட் ஸ்டெல்லா, த டிஃபென்ஸ் ஆஃப் poetry ஆர் அப்பாலஜி ஃபார் poetry அண்ட் அர்கேடியா, த கவுண்டிஸ் ஆஃப் பெம்ப்ராக்ஸ் அர்கேடியா. ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி. பட் இந்த வீடியோவில் வந்துட்டு லிட்டரரி கிரிட்டிசிசம் பற்றி மட்டும் பார்க்கறதுனால த டிஃபென்ஸ் ஆஃப் poetryல அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய கான்ட்ரிபியூஷன் டு லிட்டரரி கிரிட்டிசிசம் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த டிஃபென்ஸ் ஆஃப் poetry ஆர் அப்பாலஜி ஃபார் poetryனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா த ஸ்கூல் ஆஃப் அப்யூஸ் அப்படிங்கிற இன்னொரு ஒர்க் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கூல் ஆஃப் அப்யூஸ் அப்படிங்கிறது யார் எழுதியிருக்காங்கன்னா ஸ்டீஃபன் காசன். இவர் நம்ம சிட்னியோட கண்டெம்பரரி ரைட்டர். அண்ட் இவர் வந்துட்டு 1579 இந்த ஸ்கூல் ஆஃப் அப்யூஸை வந்து எழுதுறாரு. அண்ட் இதில் இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா poetryக்கு அகேன்ஸ்டாக நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்லிட்டு போயிறாரு. அவர் கொடுத்த எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லையுமே வந்துட்டு நம்ம ஃபிலிப் சிட்னிக்கு வந்து உடன்பாடு இல்லை. poetryயை பற்றி அவர் சொன்ன எந்த விஷயத்துலையுமே சிட்னிக்கு உடன்பாடு இல்லாததுனால poetryனா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படிங்கிறதுக்காக poetryனா இதுதான், ட்ராமானா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு poetry அண்ட் ட்ராமாக்கான ஒரு மீனிங், அவருக்கு தோன்ற மீனிங்கையும் ஸ்டீஃபன் காசனோட ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு எதிராகவும் கருத்துக்களை சொல்கிறதுக்காக தான் த டிஃபென்ஸ் ஆஃப் poetry வந்துட்டு மேக் பண்ணுறாரு. ஸ்டீஃபன் காசன் வந்துட்டு த ஸ்கூல் ஆஃப் அப்யூஸில் அப்படி poetryக்கு அகேன்ஸ்டாக என்ன தான் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்டே வந்துட்டு poetry வந்து எதுக்குமே யூஸ் இல்லை, லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, there are many other more fruitful knowledges so a man might better spend his time in them than in poetry. poetryயை விட நிறைய நல்ல விஷயங்கள் வந்துட்டு இருக்குது, அதில் தான் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டணும், அக்கறை காட்டணும், அப்படின்னா தான் வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. எல்லோரும் நம்மளை திட்டுவாங்க இல்லையா லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸை, லிட்ரேச்சர் படித்து என்னப்பா பண்ண போகிற, ஒரு மேக்ஸ் படித்தாலோ கெமிஸ்ட்ரி படித்தாலோ இன்ஜினியரிங் படித்தாலோ நல்லாயிருக்கும், நீ லிட்ரேச்சரில் என்னத்தை தான் கற்றுக்கிட போகிறேன்னு கேட்பாங்க இல்லையா. அதே மாதிரி ஸ்டீஃபன் காசன் வந்துட்டு சொல்கிறாரு, poetryயை படித்தா வந்து அறிவு வளராது, வேறு எதையாவது நம்ம படித்தா வந்துட்டு நமக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, poetry is the mother of lies, hence poets are liars. poetry வந்துட்டு எல்லாமே பொய் தான், அண்ட் poets are the liars and they are ஒரு பொய் சொல்கிறவங்க புழுகு மூட்டை அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் poetry is the nurse of abuse. poetry வந்து எப்போவுமே வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்தை வந்து நமக்கு வந்து சொல்லித்தராது, நல்ல விஷயத்துக்கு நம்மளை கூட்டு போகாது. எப்போவுமே poetry வந்துட்டு ஒரு மேனை வந்துட்டு அவனோட அறிவை வந்து கொஞ்சம் கம்மி தான் பண்ணுமே தவிர அவனை வந்து நல்ல வளர்க்காது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வழிக்கு கூட்டு போகாதுன்னு சொல்கிறாரு. அண்ட் பிளேட்டோ பேனிஷ்டு poet out of his commonwealth. இதையும் மென்ஷன் பண்ண விரும்புகிறாரு. பிளேட்டோ கூட ஈவன் poetryயை வந்து சப்போர்ட் பண்ணி பேசாமல் poetryயை வந்துட்டு பேனிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்டீஃபன் காசனோட இந்த கருத்துக்களுக்கெல்லாம் உடன்படாத நம்மளுடைய சிட்னி poetsஐ சப்போர்ட் பண்ணும் விதமாகவும் poetryயை சப்போர்ட் பண்ணும் விதமாகவும் அண்ட் ஸ்டீஃபன் காசனோட இந்த பாயிண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரியாக ஒரு தவறான கருத்தை வந்து சுட்டி காட்டுறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. அண்ட் அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே தான் இந்த டிஃபென்ஸ் ஆஃப் poetry ஆர் அப்பாலஜி ஃபார் poetry. ஃபர்ஸ்டே அவர் என்ன சொல்கிறாருன்னா, there is a no other branch of knowledge which is more fruitful than poetry. ஸ்டீஃபன் காசன் வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, poetry வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நாலேஜ் கிடையாது, poetryக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைமை வேறு எதுலையாவது கான்சன்ட்ரேட் பண்ணால் நமக்கு அறிவாச்சும் வளரும், poetryக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் வந்து இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இவர் வந்துட்டு சிட்னி வந்து என்ன சொல்கிறாருன்னா, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு அகேன்ஸ்டாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, poetryயை விட வேறு எந்த சப்ஜெக்ட்டுமே வந்து நமக்கு வந்து நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணாது, நமக்கு வந்து எதையுமே கற்றுக் கொடுக்காது, poetry தான் வந்துட்டு there is no other branch of knowledge which is more fruitful than poetry அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. poetry தான் கிரேட் சப்ஜெக்ட் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சிட்னி வந்து ஒன்று சொல்லியிருப்பார் இல்லையா, poetry is the nurse of abuse அப்படின்னு சொல்லிட்டு, poetry மட்டும் மென்னை சாஃபன் பண்ணலன்னா மென் வந்து இன்னுமே வந்துட்டு ரொம்ப கரேஜஸாக மேன்லியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டீஃபன் வந்து சொல்லியிருப்பார். அதையும் வந்துட்டு அப்போஸ் பண்ணுற விதமாக நம்மளோட சிட்னி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, poetry வந்து எப்போவுமே வந்து மென்னை வந்துட்டு அப்யூஸ் பண்ணது கிடையாது, poetry வந்து எப்போவுமே நீங்கள் வந்து சொல்கிறீங்க மென்னை வந்து சாஃபன் பண்ணுறதுனால அவங்களுடைய மேன்லினஸ் வந்து கம்மியாகுது, கரேஜஸ் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறதா ஸ்டீஃபன் சொன்னார் இல்லையா. அது வந்து அப்படிலாம் சொல்லாதீங்க, poetry வந்து எப்போவுமே வாரியர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் கூட நம்ம வந்து பேட்டில் ஃபீல்டுக்கு போகும்போதுல அவரோட ஹோமரோட போயம்ஸ் வந்து கொண்டு போகிறாரு ரீட் பண்ணுறதுக்காக, ஃப்ரீ டைமில் ரீட் பண்ணுறதுக்காக கொண்டு போகிறாரு. அவரோட டீச்சரான அரிஸ்டாட்டிலோட புக்கை கூட அவர் வந்து கொண்டு போகலை, சப்ஜெக்ட் புக் வந்து அவர் கொண்டு போகல, அவர் வந்துட்டு ஒரு ஹோமரோட poetryயை தான் வந்து கொண்டு போகிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது, எப்போவுமே வந்து poetry வந்து மேனோட மேன்லினஸ் வந்து அவங்ககிட்ட வந்து டிப்ரைவ் பண்ணி காட்டாது அப்படின்ட்டு நம்ம சிட்னி வந்து சொல்கிறாரு.
ஸோ இந்த மாதிரி நம்ம சிட்னி வந்து கருத்துக்களெல்லாம் சொல்லிட்டு பொயட்ரினா இதுதான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொயட்ரி இஸ் அன் ஆர்ட் ஆஃப் இமிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொல்லியிருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் பொயட்ரி இஸ் அன் ஆர்ட் ஆஃப் இமிட்டேஷன் அப்படிங்கிறத ஆல்ரெடி அரிஸ்டாட்டில், ஹொரேஸ் போன்ற பழைய கிளாசிக் ரைட்டர்ஸும் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஸோ இவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து இவருடைய அப்பாலஜி ஃபார் பொயட்ரி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த சீரியஸ் அட்டெம்ப்ட் டு அப்ளை த கிளாசிக்கல் ரூல்ஸ் டு இங்கிலீஷ் பொயட்ரி மாதிரி இருக்கிறதா நிறைய ரைட்டர்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. இவருடைய டெஃபினிஷன் ஆஃப் பொயட்ரி வந்துட்டு அப்படி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி ஆர் அப்பாலஜி ஃபார் பொயட்ரியில் பொயட்ரியை சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் இவர் பேசுகிறார் இல்லையா. இந்த மேட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இவருடைய முந்தைய கிளாசிக்கல் ரைட்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரி இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து சிட்னியை வந்து கிளாசிக்கல் ஸ்காலராக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் இவர் ஒரு கிளாசிக்கல் ஸ்காலராக இருக்கிறதுனால வேர்ஸ் ரைட்டிங் மேலே அவருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் வேர்ஸ் தான் வந்துட்டு இவரோட சுப்பீரியரான மேட்டர் வந்துட்டு வேர்ஸ் ரைட்டிங் தான். ஸோ வேர்ஸ் ரைட்டிங்கை சப்போர்ட் பண்ணுற மாதிரி வேறு என்ன பேசுகிறாருன்னா, மீட்டர் இஸ் பட் அண்ட் ஆர்னமெண்ட் அண்ட் காஸ்ட் டு பொயட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வேர்ஸ் ரைட்டிங்கை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே ஆர்டினரி பொயட்ரிக்கும் ஆர்டினரி ப்ரோஸ் ரைட்டிங்கையும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாரு. ப்ரோஸ் ரைட்டிங்கை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் நாட் ரைமிங் வேர்சிங் தட் மேக்ஸ் அ poet. அக்கார்டிங் டு சிட்னி, poetry is a art of invention and of new things better than this world has to offer அப்படின்ட்டு ப்ரோஸ் ரைட்டிங், ஆர்டினரி ப்ரோஸ் ரைட்டிங்கும் வந்துட்டு இவர் வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அண்ட் அக்கார்டிங் டு சிட்னி, பொயட்ரினா இதுதான் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக இவர் எப்படி வந்து இந்த டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி முடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, த ஃபங்க்ஷன் ஆஃப் பொயட்ரி இஸ் டு டிலைட் அண்ட் டீச், இட் டீச்சஸ் பை மூவிங் மென் டு குட்னஸ் அப்படின்ட்டு சொல்கிறாரு. எப்போவுமே வந்து பொயட்ரியோட ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து போயம் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக மட்டும்தான், ஒரு நல்ல விஷயத்தை டீச் பண்ணுறதுக்காகவும் பீப்புளை நல்ல வழி காட்டுறதுக்காக தான் பொயட்ரி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அண்ட் அந்த பர்பஸ் ஆஃப் இமிட்டேஷன் கூட டு டீச் அண்ட் டிலைட் அப்படின்ட்டு பொயட்ரியை பற்றி நல்ல விஷயங்களாக சொல்லி டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரியில் வந்து சிட்னி வந்து அவருடைய கருத்துக்களெல்லாம் பதிவு செய்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஃபிலிப் சிட்னி டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரியில் பேசியிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் எதை மென்ஷன் பண்ணி காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டீஃபன் கார்சனோடைய ஸ்கூல் ஆஃப் அப்யூஸ் அண்ட் அவர் பொயட்ரிக்கு அகேன்ஸ்டாக பேசியிருக்கக்கூடிய விஷயங்களுக்கான ஒரு எதிரான ஒரு ரிப்ளை மட்டும் கிடையாது. இட்ஸ் ஆல்சோ த ட்ரீட்டேஸ் டு டிஸ்கஸ் த நேச்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பொயட்ரி அண்ட் ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் ஒன்லி இட் கன்சிடர் டு த லேண்ட்மார்க் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரரி கிரிட்டிசிசம். ஹொரேஸ் அண்ட் அரிஸ்டாட்டில் போன்ற பழைய கிளாசிக்கல் ரைட்டர்ஸ்க்கு அப்புறமா கிளாசிக்கல் ரூல்ஸ் அப்ளை பண்ணி இங்கிலீஷில் பொயட்ரியோட நேச்சர் அண்ட் ஃபங்க்ஷனை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறது வந்து டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி ஆர் அப்பாலஜி ஃபார் பொயட்ரி தான். அண்ட் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு இன்ஃபர்மேட்டிவாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு லைக் கொடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.